வணக்கா. காவியங்களோட ஆழமான கதைகளை அதோட உண்மையான சாரத்தை புரிஞ்சுக்கிற இந்த பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். மகாதேவரே, ஏன் ஒரு வானரமா பிறக்கணும்? இந்த ஒரு கேள்விதான் நாம எல்லாருமே ரொம்ப விரும்புற ஒருத்தரோட கதைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போக போகுது. அவர்தான் நம்ம ஹனுமான். இதுக்கான பதில் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? ஸ்கந்த புராணத்துல. அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பெல்லாம் தர்மத்தை காப்பாத்த விஷ்ணு பூமிக்கு வராரோ அப்பெல்லாம் அவருக்கு சேவை செய்ய சிவனும் தோன்றுவார்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தெய்வீக ஒப்பந்தம் மாதிரி. சரி, இதை வச்சுதான் நம்ம முதல் பகுதிக்குள்ள போக போறோம். அதாவது விஷ்ணுவோட அவதாரமான ராமருக்கு சேவை செய்ய சிவன் ஏன் ருத்ர அவதாரம் எடுக்கணும்னு முடிவு செஞ்சார்னதை பத்தி. சிவன் தன் மனைவி சதி கிட்ட என்ன சொன்னார்னா, இது பிரிவில்ல, இது என்னோட சங்கல்பம்னு சொன்னார். சங்கல்பம்னா என்ன? அது ஒரு புனிதமான சபதம். தான் இஷ்ட தெய்வமான ராமருக்கு பக்கத்துல இருந்த சேவை செய்யணுங்கிற அவரோட ஆசையை நிறைவேற்ற ஒரு வழி. இந்த சங்கல்பத்தை நிறைவேற்ற சிவன் ஒரு சாதாரண பிறவி எடுக்கல. இது ஒரு தெய்வீக செயல்முறை. இதுல அஞ்சனை, அவங்க கணவர் கேசரி, அப்புறம் வாயு பகவான், இவங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதனாலதான் ஹனுமானுக்கு ருத்ர அவதாரம், பவன் புத்திரன், கேசரி நந்தன்னு பல பெயர்கள். சரி, இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பிறப்பிலிருந்து அவரோட அளவிட முடியாத சக்தி எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு பார்க்கலாமாங்க. ஆனா அந்த சக்தியே சில சமயம் அவரே மறந்துடுவாரு. அதுதான் இங்க சுவாரஸ்யமே. ஒரு குழந்தையா இருந்தப்போ அவரோட சக்திக்கு அளவே இல்ல. ஒரு நாள் பசியில காலையில உதிக்கிற சூரியனை ஒரு பெரிய சக்கச்சி வந்த பழம்னு நினைச்சிட்டாரு. உடனே அதை சாப்பிடணும்னு வானத்தை நோக்கி ஒரே பாய்ச்சல். இத பார்த்த தேவர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. உடனே தேவர்களின் அரசனான இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால ஹனுமான தாக்குறார். அவரோட தாரையில காயம் பெற்றுடுது. இதனால கோபமான வாயு பகவான சமாதானப்படுத்த மத்த எல்லா தேவர்களும் வந்து ஹனுமானுக்கு ஏகப்பட்ட வளங்களை கொடுக்குறாங்க. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து அவருக்கு வெல்ல முடியாத சக்திய வரமா கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சின்ன வயசுல அவர் பண்ண சேட்டையால முனிவர்கள் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. அதன்படி சரியான நேரம் வர வரைக்கும் அவரோட சக்தியே அவருக்கு ஞாபகம் இருக்காது. அந்த சரியான நேரம் எப்போ வந்துச்சு? அவரோட வாழ்க்கையே மாத்தின ஒரு சந்திப்புலதான். அன்னைக்குதான் அவரோட மறக்கப்பட்ட நோக்கம் மறுபடியும் உயிர் பெற்றுச்சு. ஒரு பிராமணர் வேஷத்துல ஹனுமான், ராமர், லக்ஷ்மணன் முன்னாடி போறாரு. அவங்கள பார்த்து அவர் பேசின வார்த்தைகள்ல இவங்க சாதாரண மனிதர்கள் இல்ல, தெய்வீகமானவங்கன்ற ஒரு உள்ளுணர்வு வெளிப்பட்டுச்சு. அவங்க தான் ராமர், லக்ஷ்மணன்னு தெரிஞ்ச அடுத்த கணமே ஹனுமான் தான் வேஷத்தை களைச்சிட்டு அவங்க காலில் விழுந்துடுறாரு. அந்த ஒரு நொடியில அந்த தூய்மையான பக்தியில அவரோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. சாபம் கூட அவரோட சக்தியை ஞாபகப்படுத்தினதால விலகல, சரியான நோக்கம் கிடைச்சதால விலகிச்சு. இப்போ ராமரோட லட்சியத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஹனுமானுக்கு ஒரு அசாத்தியமான வேலை கொடுக்கப்படுது. அது என்னன்னா, கடத்தப்பட்ட சீதையை கண்டுபிடிக்கிறது. இந்த பயணம் ரொம்பவே அற்புதமானது. முதல்ல கரடி அரசன் ஜாம்பவான் தான் ஹனுமானுக்கு அவரோட மறக்கப்பட்ட சக்திகளை ஞாபகப்படுத்துறாரு. உடனே ஹனுமான் ஒரு மலை மாதிரி பெரிய உருவம் எடுத்து ஒரே பாய்ச்சல கடலை தாண்டி இலங்கைக்கு போறாரு. அங்க அசோகவனத்துல ராவணன்ட்ட சிறைப்பட்டு சோகத்துல இருக்கிற சீதையை பார்க்கலாரு. ராமரோட மோதிரத்தையும் நம்பிக்கையான செய்தியையும் கொடுத்து சீதைக்கு மறுபடியும் வாழணும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, வேணும்னே எதிரிங்க கிட்ட மாட்டி அவங்கள வச்சே மொத்த இளந்தையை தீ வச்சு கொளுத்திடுறாரு. ராமர் கிட்ட திரும்பி வந்த ஹனுமான் ஒரு துல்லியமான ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. சீதை எங்க இருக்காங்க, எதிரியோட பலம் என்ன, இலங்கையோட பிரம்மாண்டம் என்னன்னு எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சீதை ஹனுமான் மூலமா ராமருக்கு ஒரு செய்தி அனுப்புனாங்க. ராவணன் கொடுத்த கெடுமுடிய இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் தன்னால உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அவரோட இந்த ஒரு பயணம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு. சீதைக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு, ராவணனோட படைக்கு மன தைரியத்தை குறைச்சிருக்கு. அதே சமயம் ராமரோட படைக்கு போருக்கான ஒரு பெரிய வியூகத்தையே வகுத்து கொடுத்திருக்கு. ஆனா ஹனுமானோட உண்மையான குணம் போர்க்களத்துல தெரியல. போருக்கு அப்புறம் வெற்றி கொண்டாட்டத்துல தான் அது வெளிப்படுது. போர் முடிஞ்சு வெற்றி விழா நடக்குது. ராமர் அங்க இருக்க எல்லாருக்கும் பரிசுகள் தர்றாரு, ஆனா ஹனுமானுக்கு மட்டும் தரல. அப்போ சீதை தன்னோட கழுத்துல இருந்த விலை மதிக்க முடியாத முத்து மாலைய ஹனுமானுக்கு பரிசா கொடுக்கறாங்க. இத பார்த்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. ஹனுமான் அந்த மாலையை வாங்கி அதுல இருக்கிற ஒவ்வொரு முத்தியும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் ராமர் இல்லாத எந்த பொருளும் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டாரு. அந்த முத்துக்களுக்குள்ள அவர் தான் ராமரை தேடினாராம். அப்போ சபையில இருந்தவங்க கேட்டாங்க, அப்போ உங்க இதயத்துல ராமர் இருக்காரான்னு. அதுக்கு ஹனுமான் செஞ்சதை யாருமே எதிர்பார்க்கல. தன் கைகளாலேயே தன் மார்பை பிளந்து காட்டுறாரு. உள்ள ஒரு சிம்மாசனத்துல ராமரும் சீதையும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான பெருமையும் உண்மையான செல்வமும் வெளியிலிருந்து வர்றதில்ல,
அது தன்னலமில்லாத அசைக்க முடியாத பக்தியில தான் இருக்கு. கடைசியா ராமர் ஹனுமானுக்கு ஒரு வரம் கொடுக்காரு. இந்த உலகத்துல என் கதை எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கெல்லாம் உன் புகழும் உன் உயிரும் நிலைச்சு நிக்கும்னு சொல்றாரு. இந்த ஒரு வரம் தான் ஹனுமான சிரஞ்சீவியா, அதாவது சாதா வரம் பெற்றவரா மாத்துச்சு. அதனாலதான் இன்னைக்கும் ராமாயணம் எங்க சொல்லப்பட்டாலும் அந்த ஹனுமான் சூஷ்ம ரூபத்துல இருப்பாருன்னு நாம நம்புறோம்.